ஹாய், வெல்கம் டு அகர்வா அசெட் சர்வீஸ். நாங்கள் ரெஜிஸ்டர்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போது இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு ஒருத்தங்க பேச ஆரம்பித்தாலே இல்லை நம்ம ஆடு எது பார்த்தாலுமே எஸ்ஐபிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒன்றும் இல்லை, நம்ம மாதம் நம்ம இந்த ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசிக் தெரியும்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அப்போது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று எஸ்ஐபி, அதாவது மாதம் நம்ம பண்ணுறது. இன்னொன்று லம்சம், மொத்தமாக நம்மளோட பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம மாதம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐபி அப்போ மாதம் மட்டும்தான் பண்ண முடியுமா? நான் குவார்ட்டர்லி பண்ணலாமா? இல்லை இயர்லி ஒன்ஸ் பண்ணலாமா? இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா டெய்லி கூட நம்ம எஸ்ஐபி பண்ணலாம். மார்க்கெட் ஒர்க்கிங் டேஸில் ஃபுல்லாமே. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிற விரும்புகிறேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது எப்படி இதாகும்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எடுப்பாங்க. நீங்கள் விட்ராவல், ரிடம்ஷன் இது எது பண்ணாலுமே அங்கே ஏஎம்சிலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இதுக்கு இடையில டைரெக்டாக நீங்கள் வேற யார்கிட்டையும் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையில் காசை யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கும் ஏஎம்சிக்கு மட்டும்தான் இருக்கிற பாண்ட்ஸ். ஓகே, இப்போ எஸ்ஐபி மாதம் எடுக்கிறாங்க. இது எதுக்காண்டி நான் இதை பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம்க்கு யோசிக்கிறீங்க. ஷார்ட் டேர்ம்னா 5 இயர்ஸ், லாங் டேர்ம்னா 7 இயர்ஸ் அபோவ். அப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. இப்போ சில்ட்ரன்ஸ் மேரேஜ் ஆர் ஹையர் எஜுகேஷன்ஸ் எதுனாலும் இருக்கலாம். இல்லை நான் இப்போ ஒரு 35 இயர்ஸில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு 60 இயர்ஸில் ரிட்டையர்ட் ஆகிற போகிறேன். எனக்கு ஒரு பென்ஷன் அமௌண்ட் இல்லை. நான் ஒரு கார்பஸ் பில் பண்ணி வைக்கணும்னு இருக்கலாம். ஆர் நான் வீடு கட்ட போகிறேன் 15 வருஷத்தில். எனக்கு வந்து அதுக்குண்டான கார்பஸ் நான் பில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் ஓரியன்டாக இந்த எஸ்ஐபி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஸ்ஐபியில் மினிமமாக எவ்வளோலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? 100லேருந்தும் பண்ணலாம். ஆனால் 500லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதுக்கு எஸ்ஐபியில் பண்ணுறோம்? இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்ம பண்ணுறோம், ஆர்டியில் பண்ணுறோம். ஸோ அங்கே என்னென்னா, ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும்பாங்க. நமக்கு மாதமோ இல்லை குவார்ட்டர்லியாவோ நம்ம அதை வித்ட்ராவல் பண்ணிடுவோம். இல்லைன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டும்பாங்க. நம்ம அந்த பணத்தை வெளியே எடுக்க மாட்டோம். அது 3 வருஷமோ நீங்கள் 5 வருஷமோ எது போட்டிருக்கீங்களோ அந்த பணம் உள்ளேயே காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் எஸ்ஐபியும். நம்ம மாசமோ இல்ல டெய்லியோ, வீக்லியோ நம்ம எஸ்ஐபி பண்றோம். அது அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும் அந்த ஃபண்டுல. அப்போ நீங்க ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டா ஸ்டாக்ஸ்ல, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அதுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மினிமமா 12% எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு டபுள் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் எடுத்துக்கும் 12% ரிட்டர்ன்ஸ்ல. அப்ப நீங்க எஃப்டில 7% பண்றீங்கன்னா, மேபி 11 இயர்ஸ், 12 இயர்ஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் ஒரு வெல்த் அக்குமுலேட் பண்றதுக்கு எஸ்ஐபி மூலியமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. கண்டிப்பா 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்ல உங்களுக்கு உங்களோட கார்பஸும் பெருசா பில்ட் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து ஓகே இன்வெஸ்ட் பண்றேன். இப்ப எஃப்டில பண்ணா ஒரு பாண்ட் மாரி பேங்க்ல குடுப்பாங்க. அப்ப நான் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எதுவும் ப்ரூஃப் மாரி இருக்குமானா, கண்டிப்பா இருக்கும். அதான் யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட்லும் இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஒரே நாள் அந்த பிரைஸ் அப்படியே இருக்காது. அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நெட் அசெட் வேல்யூவும் அது மாறிட்டே இருக்கும். நமக்கு வந்து அந்த நெட் அசெட் வேல்யூ வச்சு என்ன டிசைட் பண்றோம்னா, நம்மள்ட்ட எத்தனை யூனிட்ஸ் இருக்குது. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 100 யூனிட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அத நம்ம செல் பண்றோம்னா, அன்னைக்கு இந்த என்ஏவியோட வேல்யூ என்ன இருக்கோ, அதுபடி தான் நமக்கு ப்ராஃபிட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 1 யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்க ரூ. 100. நீங்க 1 வருஷம் கழிச்சு அந்த யூனிட்ஸ் வந்து செல் பண்றீங்க. அப்போ அதோட நெட் அசெட் வேல்யூ ₹1000 இருந்துச்சுன்னா, நீங்க 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ₹900 உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த நெட் அசெட் வேல்யூவ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஃபண்ட் அசெட் மைனஸ் இட்ஸ் லயபிலிட்டி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். ஒரு ஃபண்டு அது ப்ரீவியஸா வீடியோ அந்த டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரைசேஷன் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். அந்த ஃபண்டோட வேல்யூ 100 crores இருக்குது. அவங்களோட லயபிலிட்டிஸ் 2 crores இருக்குது. அண்ட் 10 lakhs யூனிட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. யூனிட்ஸை இந்த நம்ம சிம்பிள் டேர்ம்ல டோக்கன் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்ப
இப்ப இன்வெஸ்டர் வந்து மாசம் ரூ. 500 கட்டியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு எஸ்பிஐ ஏஎம்சியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்ப நீங்க ரூ. 500 குடுத்துருக்கீங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட்டா உங்களோட அக்கவுண்ட்ல 5.10 யூனிட்ஸா சேர்ந்திருக்கும். ஏன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் இங்க பார்த்தது 98 யூனிட்ஸ்ன்னு ஒரு ஃபண்டோட வேல்யூ பார்த்தோம். அப்ப நீங்க ரூ. 500 கட்டியிருக்கீங்க. 5 யூனிட்ஸா உங்களுக்கு சேர்ந்திருக்கும். அப்ப அந்த யூனிட்ஸ நீங்க எப்பனாலும் செல் பண்ணலாம். ஆனா 1 இயர்க்குள்ள செல் பண்ணா உங்களுக்கு 1% சார்ஜஸ் உண்டு. இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ பார்க்குறோம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்ஸ்டால்மென்ட் அமௌண்ட் நான் மாசம் மாசம் ரூ. 3000 இன்வெஸ்ட் பண்றேன். எப்போலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, 5/1/2020லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கொரோனா வந்த இயர்லேருந்து. ஸோ எஸ்ஐபி பண்றதுனால ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, ருப்பீ காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ஐசிஐசிஐ புரூடென்ஷியல்ல ப்ளூ சிப். ப்ளூ சிப்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்போ டோட்டலா இங்க சொல்லியிருப்பாங்க என்ஏவிங்கிறது நெட் அசெட் வேல்யூ. இப்ப அது ஒரு யூனிட்டோட வேல்யூ ரூ. 103 இருக்குது. நான் இத்தனை 5 வருஷம் மாசம் மாசம் ரூ. 3000 கட்டி வாங்கினதுல என்னோட அக்கவுண்ட்ல 2905 யூனிட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் 60 மாசம் நான் பே பண்ணியிருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 1,80,000. ஆனா இன்னைக்குள்ள வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 3,10,369 இருக்குது. growth ரேட் பார்த்தீங்கன்னா 21%ல இருக்குது. அப்போ நான் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணப்போ ஒரு என்ஏவோட வேல்யூ வந்து எவ்வளோ இருந்துச்சு? ரூ. 43 இருந்தது. நான் ரூ. 3000 பே பண்ணியிருக்கிறேன். எனக்கு 68 யூனிட்ஸ் குடுத்துருக்குறாங்க. அப்போ ஜனவரி மாசத்துலேருந்து மார்ச் மாசம் வரப்ப என்னாச்சு? கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. அதனால மார்க்கெட்டும் பெருசா ஃபால் ஆச்சு. அப்ப மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, இதோட விலையும் குறைஞ்சிரும். அதுவும் நான் எப்படின்னு சார்ட்ல காமிக்கிறேன். ஸோ அப்ப விலை குறையிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம நெறைய யூனிட்ஸ் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டீஸ் வரும். இப்ப பாருங்க, நான் ரூ. 43க்கு 68 யூனிட்ஸ் வாங்கியிருக்கேன். இது குமுலேட்டிவா இருந்தது. அப்ப ரூ. 32 ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆச்சு கொரோனா டைம்ல. அப்ப நம்ம பாருங்க ரூ. 3000 பே பண்றோம். ஆனா நமக்கு யூனிட்ஸோட விலை குறைஞ்சதுனால நெறைய யூனிட்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆவரேஜிங் அதான். மார்க்கெட் கீழ விழுந்தாலும் நமக்கு நல்லது. மேல போனாலும் நல்லது. நிஃப்டி 50 எடுத்திருக்கிறேன். ஏன்னா கேப் கம்பெனிஸ்ங்கிறமோ டாப் 100 கம்பெனிஸ். ஸோ அதுல 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50ங்கிற ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2020ல மார்க்கெட் பெருசா ஃபால் ஆயிருக்குது. அப்ப நம்ம இந்த இடத்துலேருந்தே ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் பிரைஸ் இறங்க இறங்க நம்ம மாசம் மாசம் வாங்கிட்டே இருக்கோம். ஸோ ரெக்கவர் ஆகுறப்பவும் நம்ம மாசம் மாசம் வாங்கிட்டே இருப்போம். இதான் ருப்பீ காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட்டு நமக்கு கீழே விழுந்துட்டே இருந்தது அப்படின்னா எஸ்ஐபி பண்ற வரைக்கும் நம்ம அதை பத்தி ஃபியரே பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு நிறைய யூனிட்ஸ் ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் நல்லா 3 இயர்ஸா growthல இருந்தது. ஸோ அப்போ மாசம் மாசம் இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் மேலே காமிச்சது. டோட்டலா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1,80,000 ருபீஸ். நமக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,1369 ருபீஸ். இப்போ இதுதான் ஒரு எஸ்ஐபிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். உங்களோட போர்ட்ஃபோலியோல இதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.